Hi, hello everyone. Today we are going to see day 28th class Beginners English. பிகினர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக கற்றுக்கிறதுக்காக ரொம்ப சிம்பிளான சென்டென்சஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். கிராமர் எதுவுமே இல்லாமல் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும். எப்போவும் சொல்லக்கூடியது தான். டெய்லி 10 சென்டென்சஸ் மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி. அந்த வாக்கியங்களை வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஈஸியாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட எந்தவித ஹெசிடேஷன், அதாவது தயக்கம் எதுவுமே இல்லாமல் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு கம்யூனிகேட் பண்ணாலே போதும். தொடர்ந்து நீங்கள் அந்த மாதிரி பண்ணும்போது ஒரு வித்தின் எ மந்த் உங்களால் கான்ஃபிடெண்ட்டாக இங்கிலீஷில் பேச முடியும் அப்படிங்கிறத நான் வந்து உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். வெல்கம் பேக் டு RSN.DHIYA'S சேனல், லேர்ன் வெல் அண்ட் டாக் வெல். இஃப் யூ ஆர் a நியூ வாட்சர் மீன்ஸ் ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் அண்ட் கீப் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட். தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு தெரியும், இது வந்து கிராமர் பேஸோட கொடுத்துருக்குறோம். அதுபோக கிராமர் பேஸ் இல்லாமல் டெய்லி யூஸ் சென்டென்சஸும் நம்ம கொடுத்துட்ருக்கோம். அது எல்லாமே உங்களுக்கு வந்து பிகினராக இருந்தால் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன். அதனால் நீங்கள் வந்து தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு. ஃபஸ்ட் ஒன் பார்க்கலாங்களா? எப்படி போவது. எப்படி போவது, அதாவது எப்படி போகிறது அப்படி கேட்டால் ஹவு டு கோ அப்படி கேட்கலாம். நெக்ஸ்ட்டு பயணம் எப்படி இருந்தது. எங்கேயாவது போயிட்டு வந்தாங்கன்னா, வெளியூர் போயிட்டு வரும்போது அவங்கக்கிட்ட நம்ம கேட்போம், ட்ரிப்பில் எப்படி இருந்துச்சுங்க அப்படின்னு. ஹவ் வாஸ் த ட்ரிப் அப்படி கேட்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம நடந்து போகலாமா அப்படின்னு. ஷால் வி கோ பை வாக். அப்பா எப்படி இருக்கிறாரு, ஒருத்தர் பார்த்தா உங்கள் சன்னை வந்து விசாரிப்போம், அம்மா எப்படி இருக்கிறாங்க, அப்பா எப்படி இருக்கிறாங்கன்னா. அந்த மாதிரி கேட்கும்போது ஹவ் இஸ் டேட். அம்மா எப்படி இருக்கிறாங்கன்னா ஹவ் இஸ் மாம் அப்படி கேட்கலாம். குழந்தைகள்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னா ஹவ் இஸ் சில்ட்ரன், ஹவ் இஸ் கிட்ஸ் அப்படி வேணாலும் கேட்கலாம். அடுத்தது என்ன நடக்கும். இந்த மாதிரி எல்லாம் பேசுகிறேன்னா என்ன நடக்கும் தெரியுமா அப்படின்னு கேட்டால் என்ன நடக்கும், வாட் வில் ஹேப்பன் அப்படி கேட்கலாம். நெக்ஸ்ட்டு என்னை பற்றி கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறேன் இல்லைங்களா. என்னை பற்றி கவலைப்படாதீங்க, கவலைப்பட வேண்டாம். டோன்ட் worry about me. என்னை பற்றி கவலைப்படாதீங்க. அடுத்தது என்னிடம் பொய் பேசாதே, பொய் சொல்லாதே இப்படியெல்லாம் சொல்கிறதுக்கு டோன்ட் லை டு மீ. லைனா பொய். அவன் ரொம்ப திமிர் பிடிச்சவன், நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்க மாட்டான் அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா. அப்போது ஹீ இஸ் ஸோ அரகண்ட் அப்படி சொல்லலாம். அடுத்தது அவன் மீது கடுப்பாக இருக்கிற, அதாவது ஒரு வெறுப்பு, அவன் பேச்சே எடுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் இல்லைங்களா. ஐ எம் டென்ஸ்ட் ஆன் ஹிம் அந்த மாதிரி சொல்லலாம். அடுத்தது நான் அதை எதிர்பார்க்கவே இல்லை, நான் அதை எதிர்பார்க்கலை அப்படின்னு சொல்கிறேன் இல்லைங்களா. எதிர்பார்ப்பு அப்படின்னு எதிர்பார்க்கலை அப்படின்னு சொல்லும்போது ஐ டிடன்ட் எக்ஸ்பெக்ட் தட்னா அதை, ஐ டிடன்ட் எக்ஸ்பெக்ட் தட். நான் என்ன செய்ய வேண்டும், அதாவது நான் என்ன செய்யணும், நான் உங்களுக்கு என்ன செய்யணும், வாட் ஷுட் ஐ டூ. உங்களுக்கு என்ன செய்யணும்னா வாட் ஷுட் ஐ டூ ஃபார் யூ அப்படி கேட்கலாம். இது நான் என்ன செய்யணும் அப்படின்னா வாட் ஷுட் ஐ டூ, அவ்வளோதான். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்கள், அவள் ஒரு வாயாடி அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போ பாரு லொட்டான்னு பேசிகிட்டு இருக்கா வாயாடி. சி இஸ் எ சேட்டர் பாக்ஸ் அப்படி சொல்லலாம். அடுத்தது நான் உன்னை எவ்வளோ நம்பினேன் தெரியுமா அப்படின்னு ஒருத்தர்கிட்ட சொல்கிறேன். இப்படி பண்ணிட்டியே, நான் உன்னை எவ்வளோ நம்பினேன் அப்படின்னு சொல்கிறேன். யூ நோ ஹவு மச் ஐ ட்ரஸ்ட் யூ அப்படி கேட்கலாம். ஹவு மச் எவ்வளவு, ட்ரஸ்ட்டுன்னு நம்புறது, எவ்வளோ நம்பினேன் தெரியுமா அப்படின்னு கேட்குறக்கு இந்த மாதிரி சொல்லலாம். அடுத்தது அதை ஞாபகப்படுத்திப்பார் தெரியும், புரியும், உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொன்னால் ரீகால் இட் அப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட்டு அவர் இப்போ தான் வெளியே போனார், நீங்கள் வரும்போது தான் வெளியே போனார் அப்படி சொல்லுவோம். ஹி ஹஸ் ஜஸ்ட் கான் அவுட் அப்படி சொல்லலாம்.
இந்த நம்ம இன்னைக்கு பார்த்த இந்த எல்லா சென்டென்சஸுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய வாக்கியங்கள் தான் இது. எல்லா வாக்கியங்களுமே ரொம்ப எளிமையாக உங்களுக்கு புரியிற மாதிரி கொடுத்துருக்குறேன். அதனால் நல்லா ஈஸியாக நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக கம்யூனிகேட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ்க்கு அவங்க பிகினர்ஸாக இருந்தால் அவங்களுக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இந்த வீடியோவை. அதே சமயத்தில் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டு டெய்லி வரக்கூடிய வீடியோக்கள் பார்த்து தயவு செஞ்சு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லெட் அஸ் மீட் ஆன் நெக்ஸ்ட் கிளாஸ். பாய்.